இந்த யதார்த்தமான ஆட்டிடியூட் வந்து வெறும் நமக்கு மட்டும் இல்லை, பாலிசி மேக்கர்ஸ்க்கு இருக்கு, ஆட்சியாளருக்கு இருக்கு. வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சுயநலமிக்க மிருகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மோசமான கொடூரமான மிருகம் நினச்சிங்கன்னா அது நம்ம தான். 2019 to 2022 வரைக்கும் டேட்டா பார்த்தீங்கன்னா, ஹீட் ஸ்ட்ரோக்கோட கேசஸோட எண்ணிக்கை வந்து இந்தியாவில் 55% அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 12 மாதங்களும் டெங்குக்கு வர ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதிநவீன ஆன்டிபாடிஸ்க்கு எதிர்ப்பு சக்தி உள்ள கிருமி அணுக்கள் காத்துல பரவிட்டு இருக்கு, தண்ணியில பரவிட்டு இருக்கு, சுற்றுச்சூழல் இருக்கு. நம்ம வந்து நினைப்போம், என்னடா அது சுற்றுச்சூழலாம் பேசுறாங்க, இந்த டாபிக் நமக்கு போர் அடிக்குது, லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். இது எப்பயோ ஒரு 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு நடக்க போற பாதிப்பு தானே, எதுக்கு இதை பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்கூடா ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பினால் நேரடியாக ஒருத்தரோட உடல்நிலை பருவ மாற்றத்தை வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்க சூழலை தான் நான் என்னோட ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். கொரோனா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேஷண்ட் கொரோனாவில் ட்ரீட் பண்ணேன். 2500 பேஷண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வீட்டில் இருக்கிற வயதானவங்க, பெரியவங்க, உங்கள் அங்கிள், சித்தப்பா, யாராவது ஒருத்தரை நீங்கள் எழுந்திருப்பீங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறையினால, மருந்து கிடைக்காதனால, ஹாஸ்பிட்டல் பெட்டு கிடைக்காம எல்லாரும் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு நாளைக்கு காலைல 6 மணிக்கு நான் எழுந்துச்சேன்னா இரவு 4 மணி வரைக்கும், அது அப்படியேங்கால 4 மணி வரைக்கும் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிட்டே இருப்போம். அக்ரெசிவாக பிபிஇ சூட்ஸ் போட்டோன்னா அந்த பிபிஇ சூட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அவ்வளோ டயரிங்காக இருக்கும். யாருக்கு ஆக்சிஜன் தேவை, யாருக்கு வார்டில் வைக்கலாம், யார் தீவிர சிகிச்சை பீரியட் வச்சுக்கலாம், யாருக்கு வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணலாம், அவருக்கு எவ்வளோ ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட் தேவைன்னு, இது மாதிரி பல்வேறு கோவிட் வேவ் 1ல வேவ் 2லையும் கடுமையாக வேலை பண்ணோம் எல்லா மருத்துவர்களும். நாங்கள் மருத்துவர்களாக ஒரு அவுட்கம்மை மட்டும் தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் சோர்ஸ் இங்கே ஒரு சின்ன வைரஸ், ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் வைரஸ் இன்றைக்கி நம்ம உலகம் பார்க்குற பார்வையே மாற்றிடுச்சா இல்லையா? இப்போ நம்ம பழகிட்டோம். நம்ம மனித இயல்பு என்னென்ன, எல்லாத்துக்கும் பழகிறது தானே. ஆரம்பத்தில் பயங்கரமாக பயப்படுவோம், அப்புறம் யதார்த்த சூழலுக்கு வந்துடுவோம். வீல் டேக் இட் ஃபார் கிராண்டட். எதுக்காக பழகிறோம்னா, நம்ம யதார்த்த சூழல் இது அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு நினைப்போம். இந்த யதார்த்தமான ஆட்டிடியூட் வந்து வெறும் நமக்கு மட்டும் இல்லை, பாலிசி மேக்கர்ஸ்க்கு இருக்கு, ஆட்சியாளருக்கு இருக்கு. வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. கிட்டத்தட்ட இன்னொரு கொரோனா மாதிரி இன்னொரு வைரஸ், இம்பெண்டிங் பேண்டமிக் கிரியேட் பண்ணுறதுக்கு 17லேருந்து 24 வைரஸ் இருக்கு. அப்போ கொரோனா என்ன ஆச்சு, எதனால் வந்தது அப்படின்னு யோசிக்க போகும்போது பல கான்ட்ரவர்சிஸ் இருந்தால் கூட சிம்பிள், மனிதன் அவன் சுயநலம் தான் காக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு தூசி தான் நம்மளோட சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்தில் சூரியன்லேருந்து தெளிச்ச ஒரு பகுதி தான் இந்த பூமி. இந்த பூமி ஃபார்மேஷனு, பிக் பேங் ஆரம்பித்து இந்த பூமியோட ஃபார்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் ரேண்டம் ஆக்சிடென்ட்ஸ். அதுக்கு நீங்கள் மத ரீதியாக பல கருத்துக்கள் சொல்லிக்கலாம், ஃபிலாசபிக்கலாக பல கருத்துக்கள் சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு மருத்துவராக, ஒரு அறிவியல் விழிப்புணர்வு மாணவனாக என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகம் பிரபஞ்சனே சீரீஸ் ஆஃப் ரேண்டம் ஆக்சிடென்ட்ஸ், நிறைய விபத்துகள். இப்போ அந்த பூமியோட செதறல்ல அந்த மேலே இருக்கிற ஒரு சின்ன தூசி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பூமியில் இந்த சின்ன தூசியில் தாவரியலேருந்து விலங்கியிலேருந்து மனிதன் வந்து பரிணாம வளர்ச்சியில் இருக்கும் போது, அவன் மனிதன் இந்த பரிணாம வளர்ச்சியில் மேலே உயர்ந்து நிற்கும் போது, இந்த தூசியில் படிச்சுட்டு இருக்க மனிதன் இந்த பூமியோட சுற்றுச்சூழலை எப்படிலாம் கெடுத்து வச்சிருக்கான்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? ரொம்ப ரொம்ப சுயநலமிக்க மிருகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மோசமான கொடூரமான மிருகம் நினச்சிங்கன்னா அது நம்ம தான். கிட்டத்தட்ட நம்மளோட அறிவை வந்து கருவி உண்டாக்குறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு எல்லா நிலையிலையும் அவனோட சொகுசுக்காகவும் அவனோட தன்னலத்துக்காகவும் எதை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவை பயன்படுத்தி இயற்கையை சுரண்டும் போது இயற்கை திருப்பி அடிக்குது. இயற்கை திருப்பி அடிக்கிறத வந்து வான் பண்ணுறதுக்காக தான் காலையிலேருந்து உங்களுக்கு எல்லாரும் கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இயற்கை திருப்பி அடிச்சிட்டு இருக்கு. உண்மையில நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஒரு 3 வருஷம் 2 வருஷம் நீங்கள் இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க. வெயில் காலம் வந்தால் எக்ஸ்ட்ரீமாக வெயிலாக இருக்குது, வெயில் தாங்கலை. ஏசி கூலிங் போட்டு கூட அப்கிரேட் பண்ணுறோம், தெர்மோஸ்டாட்டை திருப்பி வைக்கிறோம், ஆனால் கூலாக மாட்டேங்குது.
தாத்தா பாட்டி கடைக்குக்காக வெயில் போகிறாங்க, திருப்பி தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரல, மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகுறாங்க. மருத்துவமனையில் டாக்டர் நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம், எங்கெங்கே போயிட்டு வந்தீங்க? ஒன்றும் டாக்டர், கடைக்கு போயிட்டு வந்தால் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், பேங்க்கில் போய் என்னோட பென்ஷன் பணத்தை எடுக்க போனால் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், உடம்பு தொட்டு பார்த்தா 103 103 104 டிகிரி. என்னன்னா ஹீட் ஸ்ட்ரோக். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருஷத்தில், போன 5 வருஷத்தோட இந்த 5 வருஷத்தில், அதாவது இந்த 2019 to 2022 வரைக்கும் டேட்டா பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கோட கேசஸோட எண்ணிக்கை வந்து இந்தியாவில் 55% அதிகமாக இருக்குது. ஹீட் வேவ்ஸ். இப்போ பசங்களாம் விளையாட்டு போகிறாங்க, கிரிக்கெட் விளாட்றோம், காலைல 3 மணிக்கு ஆரம்பித்து கிரிக்கெட் விளாட்றோம், ஞாயிற்றுக்கிழமை வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக டயர்ட் ஆகிடுவாங்க, டீஹைட்ரேஷன் ஆவாங்க, யூரின் கம்மியாகிடும். வருவாங்க டாக்டர் கிட்ட வருவாங்க, டாக்டர் என்னம்மா பண்ணேன்? 3 ஹவர் வெயிலில் விளாண்டான் சார். என்னம்மாச்சு? கிட்னி இஷ்யூஸ் ஆகுது, சரியாக தண்ணி குடிக்கல, பிளட் டெஸ்ட் பார்த்தா அவன் கிரியாட்டின் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவனோட என்வாயர்மெண்ட் அவன் பார்த்துக்கல, அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இது பெரிய வெப்பநிலை மாற்றம் தெரியல. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போன வெள்ளத்தில் என்னென்ன பாடுபட்டேன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை முழுக்க ரோடெல்லாம் நாங்கள் வந்து வெட்டி போட்டுட்டு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கனெக்ட் பண்ணி பெரிய பெரிய ஆறுலாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு இடைஞ்சலாக இருக்குது ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின். ஏன்னா தண்ணி அவ்வளோ மிகுதியான மழைகள் நம்ம பார்க்கவே இல்லை. முன்னெல்லாம் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் பெய்த மழைகள் என்ன ஆகுது? இப்போ ஒரே நாளில் பெஞ்சிடுது. அந்த மழையோட எக்ஸஸ் ஜாஸ்தி ஆகுது, வாட்டர் ரைஸ் ஆகிட்டே இருக்கு, ரோட்டில் வர தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுது, மக்கள் வாழ்நிலையை மாற்றுறாங்க. அதையும் நம்ம பார்த்து தான் இருக்கோம். சரி, வெப்பநிலைனால ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள், தண்ணி தேங்குது ஒரு பக்கம், மழை காலங்களில் எக்ஸசிவ் ரெயின்ஃபால் மழை காலங்களில். அப்புறம் என்ன ஆகும்? எல்லா மழையும் செடிமெண்ட் ஆனோடனே மஸ்கிட்டோஸ் பரவ ஆரம்பிக்கும். என்ன மஸ்கிட்டோஸு? கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டெங்கு கேஸ். இப்போ யாராவது ஃபீவர் வந்தாங்கன்னா டெங்கு டெஸ்ட் பண்ணாமல் விடுறதில்லை. அதுவும் டெங்கு காய்ச்சலில் நீங்கள் சரியான பராமரிப்பு இல்லைன்னா வாழ்க்கைக்கு லைஃபுக்கு ரிஸ்க் ஆகிற நிலைக்கு போயிடுது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு ஆய்வு என்ன சொல்கிறாங்கன்னா, டெங்கு சீசன் ஒன்று இருக்கலாம் என்னலாம், அதாவது ஒரு மழை காலங்கள் முடிஞ்ச ஒரு சீசன் இருக்கும். இப்போ சென்னையில் டெங்கு சீசன்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 12 மாதங்களும் டெங்குக்கு வர ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது எதனால? சதா கொசுக்கட்டினால தானே வருதுன்னு நினைப்போம். ஏன் மழை வெள்ளம் அவ்வளோ ஜாஸ்தி ஆகுது? ட்ரைனேஜ் வாட்டரும் குடிக்கிற தண்ணி கலவுது, நிறைய பேருக்கு காலரா இன்ஃபெக்ஷன் வருது, வயிறு இன்ஃபெக்ஷன் வருது. எதனால? பிறகு வெப்பநிலையினால வயசான தாத்தா பாட்டி எல்லாரும் ஸ்ட்ரோக்னால அட்மிட் ஆகுறாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்னால அட்மிட் ஆகுறாங்க. எதனால என்ற பல கேள்விகள் இருக்கலாம். இது மட்டும் இல்லை, உணவு பற்றாக்குறையாக இருக்கட்டும். இப்போ இதே மாதிரி நிலைமை இருந்தால் என்ன ஆகும்? இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், சார் வந்து படம் போட்டு காமிச்சாங்க, குளோபலாக நம்ம இந்த பூமியில் வந்து சில வெப்பநிலை நமக்கு தேவை. இப்போ இல்லைன்னா நம்ம வந்து டெசர்ட் மாதிரி மாறிடும் எல்லாமே. காலையில் கடுமையான வெயில், ஈர நேரத்தில் குளிர், அப்படி தானே மாறும். ஆனால் ஒரு வெப்பநிலை தேவை. என்ன வெப்பநிலை? இயற்கையாக நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடு, நம்ம சுவாசிக்கும் போது வெளியில் விடுற கார்பன் டை ஆக்சைடு, மரத்துலேருந்து அது சுவாசித்து ஆக்சிஜன் கொடுத்து வெளியில் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது மரம், ஆக்சிஜனை கொடுத்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜன் கொடுக்குது. இந்த மாதிரி இயற்கையாக வர க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தேவை. அழகாக நம்மளோட பிரபஞ்சத்தில் இருக்க அட்மாஸ்பியர் அதை ட்ராப் பண்ணி வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுச்சு. அந்த வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறனால தான் நம்ம இரவு நேரத்தில் அவ்வளோ குளிர் இருக்க மாட்டேங்குது, ஒரு பதமான வெப்பநிலை இருந்தது. இந்த வெப்பநிலையும் சுற்றுச்சூழலையும் மழையும் காலநிலை மாற்றங்கள் தான் நம்ம உணவு உற்பத்தியை பண்ணுது. இப்போ யாராவது விவசாயம் பண்ணுறாங்க, உணவு உற்பத்தி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் மனிதன் அவனோட அதிகநீய வளர்ச்சினால் என்ன பண்ணுறான்? நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். உங்களுக்கு தெரியும், உங்களோட ஏசி, நம்மளோட ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், காரில் வர எல்லா கார்பன் ஃபியூல்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எதார்த்தமாக பாருங்கள், நீங்கள் வண்டி எடுத்து வந்திருப்பீங்க, இல்லை பஸ்ஸில் வந்திருப்பீங்க, அந்த பஸ்ஸில் வந்து கார்பன் ஃபியூல் புகை வந்திருக்கும், ஆட்டோவில் வந்து புகை ஃபியூல், இதெல்லாம் குமுலேட்டிவ் ஆகி சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வர எஃப்ளூவெண்ட் எல்லாம் போய் 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 நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் அதிகமாகி நம்மளோட வெப்பநிலையை அதிகப்படுத்திட்டே இருக்கனால தான் ஒரு இம்பேக்டும் ஆகுது. இப்போ ஹீட் வேவ்ஸ் வருது, சீ வாட்டர் மெல்ட் ஆகுது, சீ வாட்டரோட அசிடிஃபிகேஷன் ப்ராசஸ் பாதிப்பாகுது, கூட வறுமை நிலை போகிறோம், உணவு பற்றாக்குறை ஏற்படுது. இது எல்லாமே நான் ஏதோ புதுசாக உங்களுக்கு 50 வருஷம் கழித்து நடக்கிற 100 வருஷம் நடக்கிற விஷயத்தை நான் பற்றி பேசல. உங்கள் யதார்த்த சூழலில் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கோம்.
எனக்கு டெங்கு ஃபீவராக அட்மிட் ஆகிட்டேன்டா, எனக்கு மஞ்சக்காமலை நோய்டா அட்மிட் ஆகிட்டேன்டா, எனக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து அட்மிட் ஆகிருக்காரா. இது மாதிரி பல பருவநிலை மாற்றம் ஆகுது. அது மட்டும் இல்லை, உணவு மிகுதி ஒரு இடத்துல, உணவு பற்றாக்குறை ஒரு இடத்துல, உணவு மிகுதினால என்ன ஆகுது, ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், அதனால் அட்மிட் ஆகுறாங்க. இன்னொரு இடத்துல குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் நம்ம பின்னோக்கி போயிட்டுருக்கோம், உணவு பற்றாக்குறை நிலைமை ஏற்படுது. இந்த இம்பேலன்ஸ் இருக்கா, இதுக்கும் பருவநிலை மாற்றத்துக்கும் நம்ம சம்மந்தம் இருக்கு. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது ஒரு உங்கள் பேய் படம் காமிச்சு உங்களை பயமுறுத்துறதுக்கான நடவடிக்கை இல்லை. எங்கள் ஜென்ரேஷன் ரொம்ப செல்ஃபிஷ் ஜென்ரேஷன் ஆகிட்டோம். எங்களோட தாத்தா பாட்டி ஜென்ரேஷன், எங்களோட முப்பாட்ட ஜென்ரேஷன் ஓரளவு பாதுகாப்பாக இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரிசோர்ஸஸை வந்து ஒரு லிமிட்லெஸ் ட்ரைனிங்கான ரிசோர்ஸஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. என்ன குற்ற உணர்ச்சி? ஒரு சுகாதாரமான வாழ்வியலை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோமா? உங்களெல்லாம் சொல்கிறது, உங்களுக்கு அப்போ 2-3 தலைமுறைகளுக்கு இயல்பான வாழ்க்கை வாழறதுக்கு, சுத்தமான காற்று சுவாசிக்கிறதுக்கு, சுத்தமான நீர் குடிக்கிறதுக்கு, நோய் இல்லாத கொரோனா பேரிடர் மாதிரி பல பேரிடர்கள் வராத ஒரு இன்ஃபெக்டிவ் ஃப்ரீ என்வாயர்மெண்ட்டை உங்களுக்கு உங்கள் ஜென்ரேஷன் கொடுத்துட்டு போகிறோமா? எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து நோய் வந்துட்டுக்கு அப்புறம் தானா, அடிப்பட்டக்கு அப்புறம் தான் வைத்தியமா? இல்லை. அந்த ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டி யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு வேணும். இங்கே படிக்கிற ஒரு இளைஞனும், இங்கே ஒரு மாணவியும் சுற்றுச்சூழல் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். சார் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? கவர்மெண்ட்டில் பாட்டுன்னு பாலிசிஸ் கொண்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த இம்பேக்ட் பற்றியான புரிதல் உங்களுக்கு இருக்கணும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும், ஒரு விழிப்புணர்வு இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கான்ஃபரன்சஸ் நம்ம நடத்துறது முக்கிய காரணம். உங்கள் உடல்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷ ஹோமோசாப்பியன்ஸ், நமக்கு இருக்கிற மரபணுக்கள் வந்து இந்நாள் வரைக்கும் பரிணாம வளர்ச்சி வளர்ந்ததுக்கான அடிப்படை காரணம் வெறும் இந்த உலகத்தோட பயோடைவர்சிட்டி தான் காரணம். சார்லஸ் டார்வின் கிட்ட போய் கேட்டாங்களாம், அவர்கிட்ட சொன்னாங்களாம், என்னோட உடம்புல இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் மேலேருந்து யாரோ உருவாக்கி இருக்கிற உடம்போட அறிகுறி கிடையாது, கீழேந்து வர விலங்கியலோட வெளிப்பாடு தான் இந்த மனுஷன் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா எவல்யூஷனாக மரபணுக்கள் ரீதியாக நம்ம பல்வேறு பரிணாம வளர்ச்சி உச்சத்தை வந்தவனாங்க. அப்போ இந்த பூமியோட பயோடைவர்சிட்டினால, இந்த பூமி இந்த சுற்றுச்சூழல் காரணத்தினால்தான் நான் எவல்யூஷன் இருந்திருக்கு, நான் பரிணாம வளர்ச்சியாக இருக்கேன், நான் மனிதனாக இன்னைக்கு நான் நிமிர்ந்து நடக்கிறேன்னா அது இந்த பூமி தான் அடிப்படை. அப்போ இந்த மரபணுக்கள், என்னோட மரபணுக்கள் இந்த சுற்றுச்சூழலோட உரையாடிட்டே இருக்கு. ஆமாம், சூரிய வெளிச்சம் தோலை பட்டா தோல் இருக்க விட்டமின் டி எலும்புல போய் சேருது. நான் வெளியில் சுவாசிக்கிற காற்றை, கார்பன் டை ஆக்சைடை மரம் சுவாசிக்குது, எனக்கு ஆக்சிஜன் திருப்பி கொடுக்குது ஒரு மரம். அப்போ எனக்கு ஏதாவது பருவநிலை மாற்றம் அமைந்தால் என் உடம்பு அது கோளாறாகுது, வெப்பநிலை மாற்றம் வந்தால் உடம்பு கோளாறாகுது, பல வகையான புதிய நோய்கள் வருது, எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, பல கிருமிகள் புது கிருமிகள் வரும்போது என் உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் தத்தளிக்குது. அப்போ இந்த சூழல் தான் இந்த உடம்பை உருவாக்கிடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த உடம்பு வச்சு இந்த பூமியோட பருவநிலையும், இந்த பூமியோட பயோடைவர்சிட்டியும், இந்த பூமியில் இருக்கிற அனைத்து விலங்கிலையும் மதிக்காம, தாவரையிலையும் மதிக்காம நான் என்னோட சுயநலத்துக்காக சுரண்டிட்டு இருக்கேன். அது என்னை திருப்பி அடிக்கும் போது நான் பயப்படுறேன், தலைமுறை பயப்படுறேன் அப்படின்னு ஒரு பயம், ஒரு அச்சம் இப்போ எல்லாருக்கும் வர தொடங்கிருச்சு. அப்போ உலக அளவு நாடுகளும் சரி, நம் உள்ளூர் நாடுகளும் சரி, இதே மாதிரி சிறு அரங்கில் இருக்க வகுப்புகளும் சரி, நம்ம ஒரு பயம், அச்சம் என்னன்னா, இயற்கை தான் பழிவாங்கும் நடவடிக்கையை தொடங்கிருச்சு. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் நம்ம எல்லாரும் பாதிப்பாகும். அது வெள்ளமாக இருக்கட்டும், வெப்பநிலையாக இருக்கட்டும், கொரோனா போன்ற அச்சுறுத்தும் கிருமிகளாக இருக்கட்டும், இயற்கை தன் பழிவாங்கும் நடவடிக்கையை ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மனுஷனே, என்னோட இயற்கை சூழல்னால பல விலங்குகள் நான் உருவாக்கியிருந்த இந்த இயற்கை, பல தாவரைகள் உருவாக்கிச்சு இந்த இயற்கை. ஆனால் நீ மட்டும் என்ன பண்ணுற, ஒரு ஸ்டெப்பு மூலப்பெற வெயிட் பண்ண, பொறுமையாக இருந்தேன், உணவுக்காக விவசாயம் எல்லாம் சொன்ன வெயிட் பண்ண, உன்னோட உற்பத்தி திறனை உயர்த்தின, உன்னோட வளர்ச்சிக்காக உயர்த்தின, பிறகு உன் சுயநலத்துக்காக நீ சுரண்ட ஆரம்பிக்கிற, இயற்கை வளங்களை சுரண்ட ஆரம்பிக்கிற, நீர் வளங்களை சுரண்ட ஆரம்பிக்கிற. இதுக்கு மேல் இயற்கை என்னது, ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் there will be an equivalent opposite reaction. நியூட்டன்ஸ் லா தான் இயற்கை ஃபாலோ பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த மனித இனம் இனிமேல் சர்வைவலுக்கு நான் கேள்விக்குறியாக்குறேன், உங்களை கொஸ்டின் பண்ணுறேன், நீங்கள் ஃபேஸ் அவுட் பண்ணுறேன்,
எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஹியூமன் மேன்கைண்டை நான் ஃபேஸ் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு இயற்கை டிசைட் பண்ணுறது. அப்போ இயற்கை டிசைட் பண்ணுற டேமேஜஸை நம்ம விஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். முன்னெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் கிருமி உண்டான அறிவியல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வச்சு நம்ம பாதுகாத்துட்டு வந்தோம். ஆனால் அதே அறிவியல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஓரளவில் லிமிட் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் மருத்துவமனைகளை நான் பார்க்குறேன், ஆன்டிபயோட்டிக்ஸ் சுற்றுச்சூழல் பற்றி சரியா இல்லைன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த கிருமிகள் பொதுவெளியில் இருக்குது, டேப் வாட்டர்ஸில் இருக்குது, கம்யூனிட்டி ட்ரிங்கிங் பிளேசஸில் எடுத்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் இருக்கிற பக்ஸ், இன்ஃபெக்டிவ் பக்ஸ், எங்கள் இன்டென்சிவ் கேரில் இருக்கிற இன்ஃபெக்டிவ் பக்ஸ், சாதாரண இரும்பல் சளி மாத்திரைகள் கிருமி மாத்திரைகளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அதிநவீன ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எதிர்ப்பு சக்தி உள்ள கிருமி அணுக்கள் காற்றுல பரவிட்டு இருக்கு, தண்ணியில் பரவிட்டு இருக்கு, சுற்றுச்சூழல் இருக்கு. அப்போ கிருமி வந்து ரிவெஞ்ச் எடுக்குது, இயற்கை நம்மளை ரிவெஞ்ச் எடுக்குது. அப்போ நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம விழிப்புணர்வு. வி ஆல்ரெடி லேட். இந்த டேமேஜில் நம்ம லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம், இந்த எக்ஸசைஸ் நம்ம லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் டு ஸ்டார்ட் வித், நீங்கள் எங்கள் ஜென்ரேஷன், உங்களுக்கு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நாங்கள் தான் உதாரணத்தனமாக இருந்துட்டோம், நாங்கள் தான் செல்ஃபிஷாக இருந்துக்கிட்டோம், நாங்கள் தான் சுற்றுச்சூழலை பார்த்துக்கல, நாங்கள் தான் என்வாயன்மெண்ட்டை பார்த்துக்கல. ஆனால் உங்களுக்கு சஸ்டெயினபிளாக ரினியூவபிளாக சுற்றுச்சூழல் இணைந்த வளர்ச்சியை பற்றி பேசுறதுக்கானதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ். ஸோ மருத்துவத்திலையும் சரி சுகாதாரத்திலும் சரி இந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு தனி மனிதன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆரம்பித்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிளாக மாறி, சொசைட்டி ரெஸ்பான்சிபிளாக மாறி, ஒரு நாட்டோட ரெஸ்பான்சிபிள் மாறி, இந்த உலக பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் மனித இனம் வந்து ரெஸ்பான்சிபிள் மனிதம் இருந்தால் தான் நமக்கு தீர்வு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.